வந்தால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகலாம். செயின் வந்து மாயபி انت मायबी لا مشكلة يمسك نبر مشكلة. لا ما في مشكلة. 3 பவுன் முறுக்கு செயின் நம்ம இங்க எடுக்கிறா இருந்தா ஆமா நம்ம ஊர் காசுக்கு வந்து எவ்வளவு வருது? 2,32,000 வருது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி வந்து அப்துல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகல. ஓனர் ஃபோன் பண்ணாங்க. ஓனர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ எடுக்கலை. ஒய்ஃப் தான் வந்து எழுப்பினாப்புல. அதாவது ஓனர் வந்து ஏர்போர்ட் போகிறாங்களாம். அதனால் இப்போ வந்து நம்ம வந்து வண்டியில் வந்து உட்காந்துருக்குறோம். இந்த கொஞ்ச நேரத்தில் ஓனர் வந்துடுவாங்க. வந்தோடனே அவங்களை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டு வருவோம். விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏர்போர்ட் வந்துவிட்டோம். வந்து இப்போ அவங்க லக்கேஜ்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. ஓனர் வந்து உள்ளே போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லபடியாக ஓனரை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் போய் விட்டுட்டு இப்போ அவங்க வந்து லோக்கலுக்குள்ளே தான் இங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷ்னலாக நமக்கு 4 கொண்டு போய் விட அடிப்பாங்க. 1 2 3 4 கொண்டு போய் விட அடிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5ஆம் நம்பரில் கொண்டு போய் விடுங்கன்னாங்க. அதாவது இது வந்து லோக்கலுக்குள்ளே தான் இங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அவங்கள 5ஆம் நம்பரில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் இப்போ நம்ம ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம அப்துல் வந்து ஸ்கூல் போகல இன்றைக்கி. அப்புறம் ஓனர் தான் ஃபோன் பண்ணாங்க. ஓனர் ஃபோன் பண்ணோடனையும் நான் எடுக்கலை, நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒய்ஃப் தான் வந்து எழுப்பினாப்புல, இந்த மாதிரி ஓனர் வந்து ஊருக்கு போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து டக்குன்னு எந்திரிச்சு கிளம்பி அவங்கள அப்படி கூப்பிட்டு வந்தாச்சு. சரியா, கூப்பிட்டு வந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்தாப்புல என்னென்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் போய் விட்டு வந்துருந்தோம் இல்லையா? அதாவது நம்ம வர்ற ரோடு வந்து பார்த்திங்கன்னா கிங் சல்மான் ரோடு. இப்போ கிங் சல்மான் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அபூபக்கர் சித்திக் ரோட்டுக்கு இப்போ நம்ம பிடிக்கணும். சரியா, பிடிக்கிறக்காண்டி நம்ம இப்போ அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு பாலம் ஏறணும். இதை நம்ம பாலம் ஏற போகிறோம் பார்த்துவாங்க. இந்த பாலம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு பாலம் போகுது. அந்த பாலத்துக்கு மேலே இந்த பாலம் ஏறும். நம்ம இப்போ ஏறக்கூடிய பாலம் அந்த பாலத்துக்கு மேலே ஏறும். நல்ல சரியான ஹைட்டு இந்த பாலம். இப்போ இந்த பாலத்தில் நம்ம ஏறினா இந்த பாலம் போய் முடிகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரோடு. ஓகே, இப்போ நம்ம அந்த பாலத்தில் ஏறியாச்சு. எவ்வளோ ஹைட்டில் சரியான ஹைட்டில் போடுறாங்க அந்த பாலத்தை. அதாவது நம்ம கிங் சல்மானில் இருந்து அபூபக்கர் சித்திக் ரோடாகவே பிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் போயிட்டு அடுத்தாப்புல என்னென்னா இன்றைக்கி என்னன்னு தெரில, ஸ்கூல்லாம் இருக்குது. இவன் தான் போகல, அப்துல் தான் போகல. ஏன்னா இப்போ அப்துல் ஸ்கூல் போய் தான் வச்சுக்கோங்களேன், இவர் நம்மளை கூப்பிட்டு போக மாட்டார். எங்கள் ஓனர் அவர் டாக்ஸியில் போயிருந்துருப்பார். இன்றைக்கி இவன் லீவு அடிக்கிறதுனால இவர் நம்மளை கூப்பிட்டு கொண்டு போய் விட சொல்லிட்டார். ஓகே, அந்த பார்த்தீங்களா எப்படி இறங்குது பாருங்கள். இது அப்படி இறங்குற இந்த ரோடு வந்து இப்போ நம்ம இறங்குறோம் இல்லையா, இது வந்து அபூபக்கர் சித்திக் ரோடு. ஓகே, நம்ம இதிலேருந்து இப்போ நேராக போய் இந்த ரைட்டில் சர்வீஸ் ரோட்டில் ஏறி அனஸ் ரோட்டை பிடிச்சிடலாம். அனஸ் ரோட்டை பிடிச்சோம்னா அனஸ் ரோட்டில் போய் ஒரு யூட்டன் போட்டோம்னா நம்ம ஏரியாவுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த இதில் போர்டில் போட்டுக்கு பாருங்க அனஸ் பின் மாலிக் ரோட்டில், அதாவது சைடில் போகணுன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூம் போவோம். ரூம் போயிட்டு அடுத்தாப்புல என்னென்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாமான் வாங்கணும். நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாசு ஜாமான் வாங்கணும் இல்லையா, அது போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல ஒய்ஃபு. அதாவது ஃபத்தாவுக்கு போகணும், சிட்டி ஃப்ளோரில் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அதையும் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி வெளியே போகிறோம்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம அப்படி கிளம்புறோம். போயிட்டு என்ன ஜாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிடலை, நம்ம டியூட்டியை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டோம் கீழே. சரி, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டுக்கும் ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ சிட்டி ஃப்ளோருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜாமான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, மாத கடைசி ஆயிடுச்சு. நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த ஜாமான் கொஞ்சம் இருக்குது. மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்த பருப்பு ஐட்டங்கள் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்யும் மெயினாக வாங்க வேண்டியிருக்கு. நெய் வாங்குறதுக்கு தான் இப்போ மெனக்கிட்டு இப்போ அங்கே போகிறோம். சரியா, ஏன்னா லூலில் வந்து நெய் இருக்குது, நம்ம ஊர் பிராண்டுக்கு வந்து கிடையாது. ஆர்கேஜி அந்த மாதிரி நெய்லாம் அங்கே தான் இருக்கும், சிட்டி ஃப்ளோரில் தான் இருக்கும். ஓகே, நம்ம அங்கே போயிட்டு வாங்குவோம். வாங்கிட்டு அடுத்த என்னென்ன எங்கே போகிறோன்னு பார்ப்போம். மேடம் பொண்ணு வந்து இன்னும் 2 நாளில் இங்கே வந்துடுவாங்களா, போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை நாட்கள் தான், இப்போ கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா சரியான ஹெவியாக இருக்கும். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை ஸ்கூல் நாட்கள் அப்படின்னு வந்துட்டாலே டிராஃபிக் நல்லா செமையாக இருக்கும். வெள்ளி சனி இந்த மாதிரி நாட்களில் வந்தால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீயாக போகலாம்.
ஏன்னா சரி அப்புறம் இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி ஓனரும் ஊருக்கு போயிருக்காங்க, நமக்கு அந்த அளவுக்கு வேலைகள் இருக்குது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பையனை ஸ்கூல் போல் பார்த்தீங்களா, சரி அப்புறம் இதோட சேர்த்து வாங்கிட்டு போயிடும். என்னென்னா இப்போ பொண்ணு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓனர் பெரிய பொண்ணு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க எப்போ எங்கே போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்போவுமே நான் என்ன செய்வேன்னா ஒன்று வெள்ளிக்கிழமை காலையிலே போவேன், அப்படி பஜாருக்கு போகிறா இருந்தால், அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமை போவேன். இப்போ சனிக்கிழமை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஓனர் பொண்ணு காலையில் வெளியே எங்கேயாவது போகிறாங்க. வெளியே போயின்னா நேராக கரெக்டாக அங்கேருந்து வீட்டில் நம்மளை ஒரு 10 மணிக்கெலாம் காலைல ஒரு 10 மணிக்கெலாம் கூப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த மம்பளக்கார இருக்கு இல்லையா, மம்பளக்காக்கு வந்துடுறாங்க. மம்பளக்காக்கு வந்துட்டு அப்புறம் ஏன்னா ஒரு ரெண்டு சனிக்கிழமை அந்த மாதிரி தான் செஞ்சுட்டாங்க. அதனால் இப்போ அவங்கள இங்கே வர்றதுனால இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போக முடிய மாட்டேங்குது. சரி அப்புறம் இப்போ இன்னைக்கு நல்லா நேரம் கிடச்சிருக்கு, இந்த பையனை ஸ்கூல் போல், அப்புறம் இதோட போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வெளியே இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா போயிட்டு வந்துட்டு வச்சவங்க ஒரு வேலை முடிஞ்சிடும். நான் சம்பளம் வாங்கிட்டு தான் போகலான்னு சொல்லி பார்த்தேன். இப்போ ஆமாம், இப்போ ஓனர்கிட்ட இப்போ போனார் இல்லையா, இப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஜாமான் இல்லை வீட்டில், அவன் ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியதுக்கு அவர் போட்டு விட்டாரு. சரி போட்டு விட்டோடனே சரி அப்புறம் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். 1ஆந்தேதி தான் சம்பளம் கொடுப்பாங்க நம்மளுக்கு. மாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1ஆந்தேதி நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. சம்பளத்துலலாம் இங்கே ஒன்றும் குறை சொல்ல முடியாது. கரெக்டாக டாண்டான அந்த 1ஆந்தேதினா 1ஆந்தேதி கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது பேங்க்கில் தான் போட்டு விட்றாங்க, கையில் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க, இங்கே உள்ள அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க. இங்கே உள்ள அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஊருக்கு நம்ம மாற்றிக்கிட வேண்டியதான். ஏன்னா 1ஆந்தேதி போகலான்னு பார்த்தேன், 1ஆந்தேதி வெள்ளிக்கிழமை வருதோ, வெள்ளிக்கிழமை போகலான்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை என்ன ஆகுது இருந்துச்சுன்னா தொழுவைக்கு டைம் இல்லை. இப்போ வெள்ளிக்கிழமையே கொஞ்சம் ரஷ் ஆகிடுது. என்ன காரணம், ரோடு ஃப்ரீயாக இருக்குது. அங்கே சிட்டி ஃப்ளோர் பக்கத்தில் நம்ம ஜாமான் வாங்க சிட்டி ஃப்ளோரில் போய் ஜாமான் வாங்க போகும்போது செம கூட்டமாகிடுது சிட்டி ஃப்ளோர்லலாம். என்ன காரணம், வண்டி விட்றதுக்கு இடம் இல்லை, பார்க்கிங் விட்றதுக்கு இடம்லாம் போயிடுது சிட்டி ஃப்ளோரில். அது போக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்குமே லீவ் அடிங்கனால, லீவ் நாள் அடிங்கனால, கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவ் நாள் அடிங்கனால என்ன செய்கிறாங்கன்னா சிட்டி ஃப்ளோரில் செம கூட்டமாக இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா. ஆனால் சனிக்கிழமை போனால் மட்டும் தான் நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் சனிக்கிழமை அந்த பொண்ணு எங்கேயாவது போகிறாங்க வைக்கிறாங்கனால நம்மளால் போக முடிய மாட்டேங்குது. சரி ரைட், அப்புறம் பார்ப்போம் இன்ஷால்லாஹ்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கிளம்பி போகிறோம். இன்றைக்கி அந்தளவுக்கு இங்கே ரோடு ரஷ்ஷாக இருக்குது, ரோட்டில் டிராஃபிக் சரியாக இருக்கும். ஆனால் சிட்டி ஃப்ளோர் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே, பார்க்கிங் கூட வைக்க ஃப்ரீயாக இருக்கும். காரை நம்ம ஈஸியாக விட்டுட்டு நம்ம பக்கத்தில் ஏதாவது கடைகளுக்கெல்லாம் போகணுன்னா நம்ம அங்கே தான் பார்க்கிங் பண்ணுறது. சிட்டி ஃப்ளோர்லேயே பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்து கடைகள் தானே, அப்படியே போய் நடந்து ஜாமான் பர்ச்சேஸ் எதுவும் பண்ணணும்னா நம்ம பண்ணிவிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா வேறு எங்கேயும் விடுறதுக்கும் டிராஃபிக்காக தான் இருக்கும். அங்கே ஃபத்தாவை பொறுத்த வரைக்கும் சுற்றி ஃபுல்லுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். எவ்வளோ டிராஃபிக் இருக்கு தெரியுதான்னு தெரியல, செம டிராஃபிக்காக இருக்குது, செம டிராஃபிக் தெரியுதா உங்களுக்கு? இந்த கேமராவில் தெரியுதா? பனி மூட்டமாக தான் இருக்குன்னு, இந்த பனி இல்லை மேகமூட்டமாக அப்படி இருக்குது. மேகமூட்டம்னா இன்னும் அந்த இதாகல, ஏன்னா நைட்டு செம பனி இதாகுது இல்லையா, அந்த பனி பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பனி மேகமூட்டம் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி மங்கலாக தான் இருக்குது. இன்னும் தெளிவாகல. இன்னும் மணி பார்த்திங்கன்னா மணி 8:45 ஆயிடுச்சு, இன்னும் தெளிவாகாமல் இருக்குது. அநேகமாக நம்ம போயிட்டு வரக்குள்ளே ரிட்டன் அந்த இது தெளிவாகுதா இல்லையான்னு தெரில. என்ன காரணம்னா இப்போ குளிர் அடிக்கிறதுனால, குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் லைட்டாக வெயில் முகம் காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு என்ன அங்கே சிட்டி ஃப்ளோரில் போயிட்டு எதை வாங்கிட்டு அதே மாதிரி பசி வேறு எடுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போமே. ஏன்னா சிட்டி ஃப்ளோருக்கு போனோடனாலே பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது பார்த்துவாங்க, அங்கே போய் சாப்பிட்றலாம். நம்ம இந்தியன் ஹோட்டல் இருக்குது, ஜிடி ரெஸ்டாரண்ட் சொல்லி. தப்பிச்சிட்டிங்க இன்னைக்கு சாப்பாடில்? ஆமாம், இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடுலாம் தப்பிச்சு அப்போ டெய்லி கடையில் போய் சாப்பிட்றீங்களா? ஆமாம், கடையில் போய் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் காசு தான் கேட்பாங்க, அதனால நம்ம வீட்டில் சாப்பிட்றது நல்லது. இன்றைக்கி இந்த மாதிரி என்றைக்காவது வெளியே போகும்போது சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போயிட்டு என்னென்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிட்டி ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இது வருங்க நெல்லை ஸ்நாக்ஸ் டீன்னு இருக்குது. நான் இப்போ தான் பார்க்கேன், நம்ம சிட்டி ஃப்ளோர் பக்கத்துலேயே இருக்குது. இது உள்ளே போயிட்டு நம்ம சிட்டி ஃப்ளோரில் ஜாமான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதில் போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி ஃப்ளோர் வந்தாச்சு. இந்த இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தோசை வாங்கினேன். ஒரு ரொம்ப நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு மடக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, ஸ்பெஷல் தோசை, உளுந்த வடை, சட்னி, சாம்பார் எல்லாம் வாங்கியாச்சு. அது போக ஒய்ஃபுக்கு வந்து பொங்கல் வாங்கியிருக்கு பாருங்கள். பொங்கல், உளுந்த வடை, அவங்களுக்கும் சட்னி, சாம்பார் எல்லாம் இருக்குது. ஓகே, முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாலும் சிட்டி ஃப்ளோரில் போய் என்ன ஜாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு டீ இருக்கா சொல்லிட்டு வந்துட்டோம். இஞ்சி டீ இருக்கா? எவ்வளவு? 1.50. இஞ்சி டீ தாங்க, ஒன்று தாங்க. எவ்வளோ? 1 ரூபாயா? 1 ரூபாயா? வெங்காயம் வேணுமா?
இந்த முட்டை கொண்டா இருக்குச்சா முட்டை கேக்கு சாப்பிடுவீங்களா? நம்ம ஊர் கேக்கு பாருங்க. முட்டைக்கோஸ் தானே. முட்டைகோஸ் இது எவ்வளோ அந்த கேக்கு? ஒரு ரியாலா? ஒரு ரியாலம் 22 ரூபா வருது நம்ம முட்டைக்கோஸ். நான் இது ஒன்று தாங்க எடுங்க டீ வாங்கியாச்சு 1.50. அந்த கேக் 1 ரூபா, மொத்தம் 2.50 ஆச்சு. 20 ரூபா ஆச்சு நினைக்கிறேன் நம்ம முட்டைக்கோஸ். சிட்டி ஃப்ளோருக்குள்ள வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ உள்ளே வந்திருக்கோம். என்ன ஜாமான் வாங்கலாம் பார்ப்போம். இதெல்லாம் ஆஃபரில் இல்லை பாரு, 52 ரியால் போட்டிருக்கு பாருங்க. டேங்க் பொடி என்ன வாங்க போகிற பண்ணி நெய் அந்த செக்ஷன் போங்க, பலசர ஜாமான். இப்போ நெய்க்காண்டி தான் மெனக்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள். இப்போ இடியாப்ப மாவுலாம் இருக்கா? இடியாப்பம் இருக்குது, காலியாகட்டும். வேங்காய் ஒரு பாக்கெட்டு இருக்குது. என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ. இந்த மாதம் என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ. ஜிஆர்டி நெய் தான் நம்ம வாங்குவோம். நம்ம வாங்குறது ஜிஆர்டி நெய். ஜிஆர்பிங்க, நான் ஜிஆர்பி நெய் இதான் நம்ம வாங்குறது எப்போவுமே. இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஆஃபரில் இருக்குன்னு நினைக்க மிஜா. 31 ரூபா 95 பைசா உள்ளது வந்து அப்புறம் 2 டப்பா எடுக்கீங்களா? 26 குறையுதுல்ல, 2 டப்பா எடுத்துருங்க. கெட்டு போகுதில்ல. காசு வரும்லடா. வேற வந்து 5 ரியால் கூட ஆஃபரில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, எக்ஸ்பிரேட் இருக்குன்னு பாருமோல. நான் ஆர்கேஜின்னு சொல்லிட்டேன். ஆர்கேஜி இருக்கா? ஆர்கேஜி உண்டு. ஆர்கேஜி வந்து ஜிஆர்பி தான் நம்ம வாங்குறது. ஆமாம், இந்த இருக்குல்ல ஆர்கேஜி. நான் தான் இருக்கேன். ஆர்கேஜி இங்கே எல்லா பிராண்டும் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் நெய் இருக்குது, சவுதி நெய்யும் இருக்குது. அல்முராய் இந்த இருக்கு பாருங்க. இதே தான் லூலில் வச்சுருப்பாங்க. இந்த நெய் இருக்கும் லூலில். இது அதாவது சவுதி பிராண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். ஆர்கேஜி இருக்குது நினைக்கிறேன். ஆர்கேஜி அங்கே இருக்குது, லூலில் இருக்குது. இல்லையே, ஆர்கேஜி இருக்குது. இதுதான் இல்லை, ஜிஆர்பி தான் இல்லை. ஆர்கேஜி பரவாயில்லாமல் இருக்கும், ஆனால் ஜிஆர்பி நல்லாயிருக்கும். ஆமாம். சரி, என்ன செய்ய 2 டப்பா எடுக்கணுமா? 2 எடுத்துருங்க. டேட் இருக்கா பாருங்க, எக்ஸ்பிரி டேட் இருக்கா பாருங்க. அதை பார்த்துக்கோ. எக்ஸ்பிரி டேட் வந்து அதை பாரு, 26 வரைக்கும் இருக்குது. அப்போ 1 வருஷம் கொடுக்காங்கல்ல. 1 வருஷத்தில் காலி பண்ணிடுவியா? 2 வருஷம் கொடுத்துருக்காங்கல்ல, காலியாகாது. இந்த வருஷம் அடுத்த வருஷம் இருக்கீங்கயோ? 2 டப்பா எடுங்க. அடுத்த வருஷம் எத்தனை மாதம் வரைக்கும் இருக்கும் பார்த்துக்கோ. டேட்டு பாருங்கள், 23/4/2026 வரைக்கும் இருக்குது நெய். ஏன்னா ஆஃபரில் போட்டிருக்காங்க. நானுங்க 32 ரியாலுக்குள்ளது 27 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஓகே, சரி 2 எடுங்க. எதில் போட்டுச்சு? இதில் கம்மியாக அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா டேட்டு மாறி இருக்கு பார்த்தியா? 2005 12வது மாதத்தோட முடியுது. அதை பார்த்து எடுங்க. அது எத்தனை? 26 வரைக்கும் இருக்குது. இது 26 26 எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்து எடுக்கணும். இது ஒன்றா? இது ஒன்று. 23/4/2026. சரி, ரைட்டு. ஓகே, டன். இதே சொன்ன மாதிரி 52 53 ஆயிட்டடி. 54 ரியால் வந்து. ஆமாம், 54 ரியால் ஆயிட்டு. 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. சரி, வேற என்ன எடுக்கணும்? பருப்பு போயிட்டாங்கலாம் இருக்கா? பொரிகள் எடுக்கணும். பொரிகள் பாரு நீ எழுதி கொண்டு வந்தியா இல்லையா? எழுதி கொண்டு வந்திருக்கு. என்னன்னு பாரு டக்குன்னு. இங்கே தான் அவ்வளோ நவதானியங்களும் இருக்குது பாருங்கள். உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, பட்டாணிக்கல்ல என்ன தேவையோ அதை டக்குன்னு எடுங்க பார்ப்போம். எள்ளு இருக்கா பாருங்க. எள்ளு வந்து இல்லை, அங்கே லூஸில் வாங்குவோமா? எள்ளு அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாடி. கருப்பில் கிடையாது. கருப்பில் இருக்காங்க. கிடையாது, வெளில தான் உண்டு. இங்கேயும் கிடையாதா கருப்பில்? இங்கேயும் கிடையாது, கருப்பில்லே கிடையாது. இங்கே கருப்பில் கொண்டு வரவே கூடாதுங்க. இங்கே நம்ம ஏர்போர்ட்டில் கையில் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு வந்தோன்னா இப்போ வாங்கி வச்சுக்கிட்டுறாங்க. லக்கேஜுக்குள்ளே போட்டு கொண்டு வரலாம். இல்லை மாவு, இட்லி மாவுலாம் வந்துட்டு பாருங்கள். ரெடிமேட் இட்லி மாவு பாருங்கள். இட்லி பவுட்ரு எத்தனை ரியால்? 10 ரியால் போட்டிருக்கு. என்ன செய்கிற? அந்த இடியப்பு மாவு இருக்கான்னு பார்க்கேன். அது நம்ம இப்போ வாங்கினதே நல்லா தான் இருந்துச்சு. ரவை வாங்கிக்கோங்க. எங்கே இருக்கு ரவை? இந்த இருக்கு ரவா. இட்லி ரவான்னு போட்டுக்கினது. இந்த பாக்கெட் வாங்கிக்கிறோமா? நீ நைஸாக இருக்கு ரொம்ப. நமக்குள்ளே இருக்கா, இந்தியாவுக்குள்ளே இருக்கான்னு பாரு. இந்த இடத்துல இது வறுத்த ரவனால அந்த மஞ்சள் கலரில் இருக்குது. பாருங்க. அது எவ்வளோவா? 7 ரியாலாம். சரி, ரைட்டு.
புட்டு பொடி மலிதா செய்யணும் நீங்களவே. தேங்க்யூ. இந்த வருங்க 6 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. புட்டு புள்ள தான் மலிதா செய்யணுமா? சரி போடு. அதுக்கு நெய் இது வேணுமா மலிதா? வாங்கியாச்சுல்ல. சரி, இல்லை வேறு எதுவும் வேணுமா? வேறு வேண்டாம். வேறு என்ன வாங்கணும்? சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சுட்டு இடியாப்பமா ஒன்று. இடியாப்பு மாவு போன மட்டும் ஈஸ்டர்னில் தானே வாங்கணும். நல்லா தான் இருந்துச்சு. ஈஸ்டர் நல்லா தான் இருந்துச்சு. எங்கே இருக்குது அந்த பொடியை காணும்? ஒரு நேரத்துக்கு வந்தால் ஒரு நேரம் மாறிடுது பொடி பாக்கெட்டு. எங்கே இருக்குது? ராகி புட்டு பொடி இருக்குது. ஆப்பம் இடியாப்பம் பொடி வேறு கம்பெனி வந்துருக்கு பார்த்தீங்களா? இன்னும் நீ வாங்குறது இதுதானே இல்லையா? நீ ஏற்கனவே வாங்குறது தானே? அது கிடையாது. அது கிடையாது. ஹார்த்திராம் அந்த ஹார்திராம் என்ன அந்த பொடியே இல்லை பாருங்கள். இடியாப்பு பொடியே இல்லை. சரி, இது வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். சிறுகிழங்கு பாருங்கள், நம்ம ஊர் சிறுகிழங்கு ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்காங்க சிறுகிழங்கு வாங்கி பொரியல் வைன்னு. சிறுகிழங்கு பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் முத்துவாங்க, அதனால வாங்க சொல்லியிருந்தேன். வாய்வு அது இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிருக்கு. சரி பார்ப்போம், இன்னைக்கு வாங்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரேட்டு போடாமல் இருக்குது. ரேட்டா? ரேட் போட்டுருந்துச்சு இல்லை இந்த ஓட்டுக்குள்ள? முருங்கைக்காவும் காட்டுங்க. பொட்டேட்டோ பங்களாதேஷ் இது இதில் போட்டுருக்கு. இந்த இருக்குது. ஆமாம், அது ஒன்று. சரி, எவ்வளோ கேளு, கொஞ்சம் காணம் எடுத்துக்கோ. கொஞ்சம் எடுத்துகிட்டு எவ்வளோன்னு கேளு. ஒரு ஆளுக்கு இந்த பாருங்க, அவரைக்காய் கொஞ்சம் எடுத்துக்கோ. நம்ம அவரைக்காய் கொஞ்சம் இந்த 6 ரூபா பைசாவும். இதையும் வாங்கி இதை ஒரு நாள் பொரியல், அதை ஒரு நாள் பொரியல் பண்ணி சாப்பிடலாம். முருங்கை பாருங்க, முருங்கை எடுத்தியா? 2 காய் தான் வாங்கியிருக்கு. 3 ரியால் 90 ரூபா அந்த காய். சரிதான். இந்த இருக்கு பாருங்க, 2 முருங்கைக்காய். 2 முருங்கை எவ்வளவு? 90 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. இங்கே எவ்வளவு? இங்கே 2 ரூபாய் 80. 3 ரியால் 3 ரியால் கிட்டத்தட்ட 70 ரூபா கிட்ட வந்துருக்கு. சரி, ஓகே. வேறு என்ன எடுக்கணும்? அவரைக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஜாமான் ஏற்றியாச்சு. இந்த பாருங்க, உங்களை ஜாமான் வாங்கியாச்சு. இப்போ எவ்வளோ வரும்னு தெரில பில்லு, பார்ப்போம். இங்கே பாருங்க, கருவேப்பிலை பாருங்கள், 3 ரியால் போட்டிருக்க. 3 ரியால் நம்ம ஊருக்கு 70 ரூபா வருது. ஒரு குத்து தான் இருக்குது. 342 சிறுகிழங்கு பாருங்க, 5 350 3 75 ரூபா கிட்ட வருது நம்ம ஊருக்கு. 2 100 கிராம் தான் இருக்குது. 3 4 2 160 கிராம் 2. இப்போ அந்த கடைக்கு போமா நெல்லை? இப்போ ஜாமனை கொண்டு வச்சுட்டு அந்த நெல்லை ஸ்டோருக்கு போவோம். அந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க, அப்போதே காமிச்சேன் பார்த்தீங்களா? கீழே பார்த்தோ. அதில் ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டாக வாங்கலை. இங்கே ஏதாவது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பாருங்க. என்ன சூப்பரான என்ன வாங்க மிச்சர் ஸ்நாக்ஸ் காரம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நெல்லை ஸ்நாக்ஸ் கடைக்கு போனோமா, பேர் நெல்லைன்னு நம்ம ஊரை போட்டிருந்தாங்களேன்னு உள்ளே போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. வேறு இந்த சைடும் கடைகள் இருக்கு பாருங்க, ஃபுல்லுமே ஸ்நாக்ஸ் கடை. இங்கே ஒரு செட்டி ஃப்ளோர் இருக்கு பாருங்க. அவங்க பிரான்ச் தான் எதுவுமே. அவங்க பிரான்ச் தான், சிட்டி ஃப்ளோர் பிரான்ச் தான் எதுவுமே. நீ வேற என்னமோ ஜாமான் வாங்கணும். நீ அது உள்ள இது உள்ள பார்க்கையா இருக்காது. என்னது இதுதான் வாங்கணும், மஞ்சள். அது உள்ள போய் பார்க்க இருக்கு. அப்போ அது அங்கே தான் சித்தா மருந்து. இல்லை நம்ம ஊர் ஆயுர்வேத கடை இருக்குல்ல, தோசைகள் பார்க்க போறியா? ஆயுர்வேத கடை இருக்குல்ல உள்ள, ஆமாம், அங்கே போய் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து பாலத்துக்கு நம்ம அங்கே சிட்டி ஃப்ளோரில் பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துட்டோம், மெயின் சிட்டிக்கு வந்துட்டோம். நகை கடை இருக்குது பாருங்க, இது உள்ளது நகை கடை இருக்குது. எந்த சைடு போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த லெஃப்ட்டு திரும்பணும். இப்போ டிஷர்ட் பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இது ஃபுல்லுமே ட்ரெஸ்ஸு கடை தான். 10 ரியால் அந்த போட்டுக்காங்க பாருங்க. டிஷர்ட் அவ்வளோமே 10 ரியால் தான். இங்கே வந்தால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால சரி பார்ப்போன்ட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாக கோல்டு ஏரியா. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்க, பயங்கர கூட்டமாக இருக்குது. கரும்புச்சார் வேண்டாம், இந்த இருக்கு பாருங்க கரும்புச்சார் கடை ஃபுல்லாக. அந்த இப்போ குளிருக்காண்டி அவ்வளோ ஜாக்கெட்டு போட்டிருக்காங்க. ஆஃபரில் தான். இங்கே வந்தால் நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப தூரம் இருக்கும். ஃபத்தால இருக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியாவில் வேலை பார்க்குற ஆட்கள் பக்கத்தில், இந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளாலே கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் இருக்கும். 25 கிலோமீட்டருக்கு அங்கே வந்துருவோம் நம்ம. ஆமாம், இது ஃபுல்லுமே நகை கடை தான் இருக்கு பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக நகை கடை. நம்ம வாங்கின கடை இது, நம்ம வாங்கின கடை எங்கடி இருக்கு?
இந்த இல்லை இதாக இருக்குமோ? அதான் இதானே? இதில் தான் போன மட்டும் நம்ம ஒரு ரிங்கு மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம் ஊருக்கு போகும்போது. எங்கள் மாமிக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். ரேட்டு குறைச்சி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த ஜாக்கெட் போட்டுக்கோங்க பாருங்க. எவ்வளோங்களுங்க? கோட்டு டைப். அது கம் ஃபுல்ஸ் على 35 35 ரியாலாம். நல்லா இருக்கு பாருங்க ஜாக்கெட்டு. شيل 30 ريال 30 ரியாலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க சட்டெல்லாம் குமிச்சு போட்டிருக்காங்க பாருங்க. بلاك بلاك அவ்வளோ انت بلاك हाँ بلاك بلاك नहीं இப்போ பார்த்தீங்கன்னா பனியன் வாங்க வந்தோம். தோப்புக்குள்ளே போடுறதுக்கு பனியன் ஒன்றும் சரியில்லை. பார்த்தீங்கன்னா 5 ரியாலாம். நல்லா பாருங்க இருக்கு. தலாத்தினா 6 பீஸா? வேண்டாம், நம்மளுக்கு 2 போதுங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இங்கே ட்ரெஸ்ஸு கடை தான். பார்த்துட்டோம், ஜாக்கெட் ஒன்றும் சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு மருந்து கடை. இந்த லைனில் இருக்கு பாருங்க, எய்த்தாப்பில். இதுக்குள்ளே வந்தோம்னா எல்லா நாட்டு மருந்தும் இருக்கும் இதில். இப்போ அந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்கான்னு பார்க்க போகிறேன். இப்போ மருதாணி பொடி, ஆமாம் அப்படி தான் வரும். அவரையால் வாடை வரும். எப்படி குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. 1 கிலோ வந்து 10 ரியாலாம். ஃபுல்லு இந்த லைன் ஃபுல்லாகவே கிடைக்கிறது இருக்குது. இந்த பாருங்க, இது ஃபுல்லாகவே மசாலா ஜாமான், வத்தல், மல்லி, எல்லா ஜாமானும் இருக்குது. இந்த சைடு வந்தோம். நாட்டு மருந்து கடை இங்கே வாங்க, நம்மளுக்கு இங்கே எங்கே நம்ம வாங்க வந்தோம்? உள்ளதான் வந்தோம். கலரு எப்படி இருக்குது? எவ்வளோ? 45 ரியாலா இது? நல்லா தான் அந்த மாதிரி இருக்குது. எக்ஸல். இந்த ஃபுல்லுமே ஜாக்கெட் கடை தான். இந்த லைன் ஃபுல்லாக பெட்ஷீட்லாம் இருக்குது பாருங்கள். கம்பல், பெட்ஷீட்டு, பேரிச்சம்பளம் எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாம் ஒரே தானே? துணி பார்த்துக்கோ. இது பார்த்தீங்கன்னா சிட்டி பார்க்கில் வந்துச்சு. ஆஃபர் போட்டிருக்காங்க. கிஸ்மிஸ் 18 ரூபாக்குள்ளது 13 ரூபா 95 பைசா. நம்ம இதில் வந்து ஒரு 5 ரியாலுக்கு வாங்குறோம். கருப்பும் இந்த கஷாயம் குடிக்கும்போது அந்த கருப்பு திராட்சையும் அப்புறம் எல்லோவும் வாங்கியிருக்கோம். எல்லாமே இருக்குது இங்கே. எல்லாமே ஆஃபரில் இருக்குது. இது ஒரிஜினலாக? இல்லை ஒரிஜினல் இல்லை. 33 ரியால் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முரப்பா லூலுக்கு வந்திருக்கோம். முரப்பா லூலில் ஜாயா அலுகாஸ் இருக்கா, அங்கே வந்திருக்கோம். நகை பார்க்குறதுக்கு வந்தோம். பார்க்குறதுக்கு என்ன ரேட்டு, என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் என்ன ரேட்டு சொல்கிறாங்க ஒரு கிராம். ஏன்னா ஒவ்வொரு ரேட்டு வந்து ஒவ்வொரு ப்ரைஸில் சொல்லுவாங்க. எப்படின்னா டிசைனை பொறுத்து ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு ரேட்டு போடுவாங்க. ஓகே, செயின் வந்து மாயவி انت மாயவி لا مشكلة يمسك نبر مشكلة. لا ما في مشكلة. هذا ما شاء الله تسوي له أختي. ஆனால் குருமா ما شاء الله. ஏ இந்த பாருங்க, நகை கடைக்கு வந்திருக்கோம். ஆனால் 1 கிராம் பார்த்தீங்கன்னா அவங்கள இருக்காது. 315 ரியாலாம் 1 கிராம். شوف هذا 1 جرام كم فلوس؟ 350 ريال. لا شوف صورة هنا. இது அவங்க காப்பாங்க. 305. واحد جرام صح؟ هذا تاكس سوا كله. واحد கிராம் بس بس بعدين مصدري بعدين تاكس. டிசைன் தக்கன மாறி வரும். தனி டிசைன். different. அது அல்ஹிம் அது கேம் அது அரபாஸ்லின். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாகடிக்கு போயிருந்தோம். நாகடி போயிட்டு அங்கே விசாரிச்சதில் பார்த்தீங்கன்னா அதாவது முறுக்கு செயின் நம்ம கேட்டிருந்தோம். டிசைன் வந்து முறுக்கு செயின் டிசைனு. அதாவது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் அந்த நம்ம ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு இது வருது. அதாவது ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு விதமாக ப்ரைஸ் மாறுது பார்த்துவாங்க. இப்போ நம்ம கேட்டது வந்து முறுக்கு செயின் அடிங்கனால முறுக்கு செயினில் வந்து 1 கிராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 442 ரியால் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா டேக்ஸு அந்த செய்குலி சேதாரம் எல்லாம் சேர்த்து வரும்போது 442 ரியால் வரும் அப்படிங்க. 20 அதாவது 916 சரியா, 442 ரியால் வரும் அப்படிங்காங்க. இதுல வந்து நம்ம லாஸ்டா என்ன பிரைஸ் தான் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பாத்தீங்கன்னா 427 ஆமா 427 ரியாலுக்கு வந்து லாஸ்ட் பிரைஸ் தருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா 422 ரியால் அப்படிங்கும் போது நம்ம ஊருக்கு பாத்தீங்கன்னா அதிகமா தெரிஞ்ச மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ. ஏன்னா இங்க வந்து முதல்ல வந்து இங்க வந்து நம்ம தங்கம் வாங்கிட்டு போனா வந்து நமக்கு லாபம் ஊத்துவாங்க. ஆனா இப்போ வந்து இப்போ இந்த டாக்ஸிக்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்களா, டாக்ஸிக்ஸ் நிறைய போட்டதுனால இப்போ நம்ம இங்க இருந்து தங்கம் வாங்கிட்டு போறது வந்து எனக்கு என்னமோ நம்ம ஊருக்கு இங்கேயும் கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஊர்ல அது கம்மியா இருக்கு தங்கம், இங்க வந்து அதிகமா இருந்த மாதிரி இருக்கு.
கிட்டத்தட்ட நான் இப்போ வண்டியில் வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அம்மாட்ட சொல்லி இப்போ நம்ம ஊரில் விசாரிக்க சொன்ன மொத்தவங்க. அதாவது 3 பவுனில் எடுக்கிற மாதிரி இருக்குமா, 3 பவுனில் எவ்வளோன்னு கேளுமா, முறுக்கு செயின் தான் 916 எவ்வளோன்னு கேளுமான்னு சொன்னதுக்கு இப்போ எங்கள் அம்மா கேட்டாங்கங்க. நம்ம எப்போவுமே அந்த கடையில் தான் எடுப்போம். ஒரு பெரிய கடை, அன்னை ஜுவல்லர்ஸ்னு சொல்லி தூத்துக்குடி பெரிய கடை, அங்கே தான் எடுப்போம். அங்கே கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பவுனுக்கு வந்து செய்கூலி சேதாரம் எல்லாமே சேர்த்து 2,05,000 ரூபா இருந்தால் இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2,05,000 ரூபா இருந்துச்சுன்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம், அதாவது 3 பவுன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே உள்ள கணக்கு என்ன கணக்கு வருது? 3 பவுனுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா கேட்காங்க? 10,000 லாஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,350 ரியால். 10,350 ரியால். 10,350 ரியால் கால்குலேட்டர் போட்டு பாரு எவ்வளோ வருதுன்னு பாரு. 10,350 ரியால் அடிக்கும் போது எப்படியும் கூட வந்த மாதிரி தெரியுது எனக்கு. என்னமோ என்ன காரணம்னா மிஞ்சி மிஞ்சி போனால் எப்படியும் ஒரு இங்கேயும் நம்ம ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா 25 ரூபா கிட்ட கூட வரும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஊரோட கணக்கு பண்ணி பார்க்கும்போது இங்க 2,31,750 ரூபா. 2,31,750 ரூபா. அதான், அதாவது 2,32,000 ரூபா. சரியா? 2,32,000 ரூபா கணக்கு வருது இங்க உள்ள கணக்கு. அதாவது 3 பவுனு முறுக்கு செயின் நம்ம இங்க எடுக்கிறாந்தா, ஆமா நம்ம ஊர் காசுக்கு வந்து எவ்வளவு வருது? 2,32,000 ரூபா வருது. இது நம்ம ஊர்ல எடுத்தோம்னா அதே 3 பவுனு அதே டிசைனு நம்ம ஊர்ல எடுத்தா 916 எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு வருது? 2,05,000 ரூபாய்க்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. அதான் நான் பார்த்தேன். சரி ரைட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒய்ஃபுக்கு வந்து ஒரு செயின் எடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம போய் விசாரிச்சோம். அது ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்பளத்தை சேர்த்து வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஐடியா பண்ணுறோன்னா நம்ம முதல்ல எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம தெரியணும்ல. எவ்வளோ வரும்னு நம்ம ஒரு மதிப்பு இருந்தால் தானே நம்ம அதுக்கு நம்ம காசு ரெடி பண்ணி வாங்க முடியும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி போகிறக்காண்டி போயிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 5 எங்க 2,05,000 எங்க 2,32,000. அதான் நான் சொன்ன போது 22 ரூபா 25 ரூபா 27 ரூபா கிட்ட அதிகமாகுது. ஓகே, அதனால இப்போ என்னன்னா நமக்கு அப்பனா இங்கே வாங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ நம்ம இங்கே வாங்கி வேஸ்ட்டு. அதுக்கு நம்ம காசு சேர்த்து போட்டு நம்ம சம்பளத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சு நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னா நம்ம ஊரில் போய் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக நம்ம அப்படி பேசிட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரூமுக்கும் வந்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சாப்பாடு சமையல் ரெடி பண்ணணும். நம்ம வீட்டில் மணி 2 ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் தான் அந்த கடையில் சாப்பிட்டு வந்தோம்ல, வயிறு கம்முன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு இனிமேல் தான் பொங்கணும். ஓகே, என்ன சமையல் பொங்குறோன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, மணி 2:05 ஆகிட்டு. போயிட்டு இப்போ ரூமில் போய் இந்த ஜாமான்லாம் இறக்கி வச்சுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தாச்சு, ஜாமான் வாங்கிட்டு. பார்த்தீங்கன்னா மணி 2:30 மணி. ஓகே, பாருங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குன்ட்டு. இது வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு. வாங்கிட்டு இந்த ஜாக்கெட்டு வாங்கினோம். பாருங்க, ஜாக்கெட்டு பழசாயிட்டு. ஏன்னா போன வருஷம் வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னா 50 ரியால் 50 ரியால் 55 ரியாலா 55 ரியால் சொன்னாங்க. அப்புறம் 45 ரியால் சொல்லி வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்குது துணி. அது போக நம்ம அந்த சிட்டி ஃப்ளோரில் வாங்கின பாருங்கள் ஜாமானுக்கு எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் பாருங்கள், 92 ரியால். ஓகே, நெய் டப்பா தான் ரேட்டு ஜாஸ்தி. 2 டப்பா நெய் வாங்கினோமா, ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாம் சின்ன சின்ன ஜாமான் தான் வாங்கியிருக்கோம். அது போக சால் வாங்கினேன் அங்கே. சரியா, இது வந்து 8 ரியால். வெளியே வாங்கினா 10 ரியால் சொல்லுவாங்க. அது மொத்த கடனால உங்களுக்கு வந்து 8 ரியாலுக்கு கொடுத்தாங்க. ஓகே, அப்புறம் பனியன் 2 பனியன் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு ஜாமான்லாம் வாங்கியாச்சு. சமையலை முடிச்சுட்டு நம்ம என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து நம்ம வந்து தயிர் சாதம் கிண்டியாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் என்னென்ன சைடிஷ் செஞ்சுருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து தான் ரெடி பண்ணாப்புல. நமக்கு இப்போ வந்து இன்றைக்கி மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். நம்ம வீட்டில் பாருங்கள் ஜம்முன்னு ரெடி பண்ணி வந்துருக்காப்புல தயிர் சாதம். இப்போ வந்தோடனே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த தயிர் சாதத்துக்கு வந்து நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சட்னி இருக்குது, தேங்காய் சட்னி. அது போக தொட்டுக்கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரங்க பீஃபு இப்போ வரும்போது வாங்கிட்டு வந்தோம். பீஃப் மசாலா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம வீட்டில் இப்போ ரெடி பண்ணது. இது வந்து புருக்குலிம்பாங்க. இந்த காலிஃப்ளவர் மாதிரியே இன்னொன்று இருக்கும், இந்த பச்சை கலரில் இருக்கும் புருக்குலி. அந்த புருக்குலி போட்டு முட்டை போட்டு ஒரு இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கூட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காப்புல. அது போக உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு வந்து இது பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல. ஓகே, இதுதான் நமக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். ஓகே, சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஓனர் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் கணக்கு துணி இருந்துச்சு, அதை மட்டும் அயன் பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து சுண்டல் சாயந்தரத்துக்கு.
சுண்டலும் கடண்டியும் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா தாளித்து வெங்காயம் கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு வத்தல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கோம். நம்ம சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளிக்கிளம்பியாச்சு. அதாவது நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு போகிறோம். அதாவது அப்துல் ஃபோன் பண்ணாப்புல. அப்துல் ஃபோன் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் மூக்கெலாம் ரொம்ப அடைச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கு மெடிக்கல் போங்க, மெடிக்கல் போயிட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன்னு இருக்கான். அதனால் இப்போ மெடிக்கல் போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுப்போம். ஃபோன் பண்ணி கொடுத்தா அவன் என்ன வேணும் நீங்கள் சொல்லிடுவான். அதை வாங்கிட்டு கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா தவா மெடிக்கல், அங்கே வந்திருக்கோம். உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கு பாருங்க, இந்த மாத்திரை தான் வாங்க சொன்னான். என்ன ஃபோன் பண்ணி கொடுத்தோம். அவன் சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் அவங்க தந்தாங்க. ஓகே, நம்ம இப்போ வாங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 19 ரியால் வருது. ஓகே, நம்ம வாங்கியாச்சு, கொண்டு போய் கொடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா லூடுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த அம்மா வந்து மீன் வாங்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா 8 தான் ஆகுது. நம்ம ரூமில் எதுவும் டிஃபன் எதுவும் ரெடி பண்ணலை. சரி, இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த அம்மா, எனக்கு மீன் வாங்கணும் வா அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே பாஸ்போர்ட்டு வாங்க போனோம் பார்த்தீங்களா, அது என்னென்னா கிடைக்கல. வியாழக்கிழமை தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் வியாழக்கிழமை. அதனால் நாளைக்கு போச்சாலும் அப்படியே பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு மீனையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. கடைசியில் வேண்டாம், ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு வெளியே வேலை இருக்குது. நம்மளுக்கு போகிறதுக்கு பஜாருக்கு போகிறதுக்காண்டி வேலை இருக்குது. அதான் சொன்னால் ஒரே திங்கக்கிழமை போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ மீன் இப்போ இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, என்ன மீன் வாங்குறாங்க என்ன ரேட்டுன்னு பார்ப்போம். ஓகே, ஆஃபர் எதுவும் போட்டிருக்காங்களா என்ன எதுவும் தெரில. லூலும் வந்துருச்சு. இதாக இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடு தெரியுதா. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. லூலுக்குள்ளே உள்ளே போயிட்டு என்ன மீன் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து லூலுக்குள்ளே வந்துட்டோம். அதாவது பாருங்கள், அதாவது லூலுவில் வந்து ரமதானுக்கு வந்து ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரமதானுக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்களா நல்லா இருக்குது. அதாவது நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம் லூலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் பார்க்குறதுக்கு. அவங்க இந்தோனேசியா வந்து மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து வாங்கிட்டாங்க பார்த்துவாங்க. ஆனால் நம்ம வாங்குகிற மீன்கள் எதுவுமே இல்லை. இல்லைங்க, நான் மீனை காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மீன் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, இந்த மீன்லாம் நம்ம வாங்க மாட்டோம். ஓகே, அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய மீன்களும் நம்ம வந்து சங்கரா மீன் தான் வாங்குவோம். சங்கரா மீன் இங்கே இருந்த மாதிரி தெரில, விலை மீன் தான் இருக்குது. விலை மீன் எவ்வளோ போட்டுருக்காங்க? 15 ரூபா போட்டுருக்காங்க. கிளி மீன் 20 ரூபா போட்டுருக்காங்க. கிளி மீன் இந்த இருக்குல்ல, இது கிளி மீன் 20 ரூபா போட்டுருக்காங்க. ஓகே, சங்கரா மீன் இந்த இருக்குது. சங்கரா மீன் பெருசு இருக்குது. பெரிய சங்கரா மீன் வந்து எவ்வளோ போட்டுருக்காங்கன்னா 27 ரூபா போட்டுருக்காங்க. 28 ரூபா, 27.90. ஓகே, சின்ன நம்ம எப்பவும் வாங்க முடியாது, ஆஃபரில் இருக்க முடியாது, அந்த சங்கரா மீன் இல்லை. அவங்க வாங்கிட்டாங்க. யார், நம்ம இந்தோனேசியா வந்து வாங்கிட்டாங்க. சரி, நம்ம அடுத்தாப்புல வேறு என்ன வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படி கிளம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க. ரேட்டு பாருங்கள், 11 ரூபா 95 பைசாவும். இங்கே பாருங்க, ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்குது பாருங்கள், 22 ரூபா 50 பைசா 1 கிலோ. நல்லா கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. நீங்கள் கேக்கு பப்ஸு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வாங்கியிருக்காங்க. பாவக்காய் ரேட்டு பாருங்கள், 6 ரூபா 95 பைசா. பாவக்காய் எடுக்காங்க அந்த அம்மா. பச்சை மிளகாவும் எடுத்துருக்காங்க. கம் ஹப்பா சரி யாரப்பா ஏ அது இல்லை கோய் ஸ்கூலு ஜதீத் பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. அவரைக்காய், வாழைத்தண்டு, முருங்கைக்காய் நம்ம எல்லாமே அங்கே சிட்டி ஃப்ளோரில் வாங்கிட்டு வந்துட்டோமா, அதனால் ஒன்றும் வாங்கலை. இப்போ அந்த அம்மாக்காண்டி தான் வந்தோம் மீன் பார்க்க. நம்மளுக்கும் மீன் எதுவும் அமையலை. அவங்க ஒரு ஈரல் டப்பாவும் மீனும் வாங்கியிருக்காங்க. அது 5 ரியால். சீனிக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அம்மா. சீனிக்கிழங்கு, ஏழக்கிழங்கு இந்த பாருங்க, 5 ரியாலாம், 4 ரூபா 50 காசு. شوف يا هذا أسود ما يبي 4.
அது அசரரியல் அது ஏழக்கிழங்கு அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்தோனேசியா அம்மாவை கூப்பிட்டு லூலுக்கு வந்தோம் இல்லையா, லூலுக்கு வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோஸ்ட் வேணும்னு சொன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். அதாவது எம்பேரியர் சவர்மா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா எம்பேரியர் சவர்மா, அங்கே வந்திருக்கோம். இப்போ அங்கே வந்து இப்போ உள்ளே போயிருக்காங்க. அதாவது என்னோடய ஒய்ஃபும் அவங்களும் போயிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ப்ரோஸ்ட் வாங்கணும் அப்படின்னால சரி அப்போ நம்மளுக்கு ஒன்று வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இப்போ ஒய்ஃப் அனுப்பி விட்ருக்கேன் உள்ள. அவங்களும் ஒய்ஃபும் உள்ளே போயிருக்காங்க. இப்போ ப்ரோஸ்ட் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்தோடனையும் அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வண்டி ஓட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு வாரம் வண்டி விட்டு போயிருக்காங்க. யார் வண்டின்னு தெரில. இது இப்போ நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா இப்போ கிராஸில் விட்ருக்கேன். நம்ம வீட்டு வாசலில் மறைச்சி விட்டுருக்கேன். இப்போ இவங்க எப்போ வந்து எடுக்காங்கன்னு தெரியல. இந்த வண்டியை விட்டவங்க அவங்க எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை ரெடி பண்ணி விடணும். அது வரைக்கும் நம்ம வண்டி இங்கேயும் நிற்கட்டும். நம்ம உள்ளே போய் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், ப்ரோஸ்ட்டு நம்ம எம்பேரியரில் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி, இது மைனஸு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது போக குப்பூஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, 3 பாக்கெட் கொடுப்பாங்க. அதில் ஒரு 3 எத்தனை இருக்கும் ஒரு பாக்கெட்டில்? 2 பீஸ் இருக்குமோ? 2 பீஸு. அப்போ மொத்தம் 6 3 பீஸ் இருக்கும் நினைக்கிறேன். உடச்சி வருங்க. எத்தனை பீஸ் இருக்குங்க? அப்போ 1 2 3 இருக்குல்ல? 3 இருக்குது. ஓகே, ஒரு பீஸில் ஒரு பாக்கெட்டில் 3 இருக்குது. இப்போ 3 பாக்கெட் கொடுத்துட்டாங்க. குப்பூஸ் வச்சு நம்ம இந்த ப்ரோஸ்ட்டை வச்சு இந்த மைனஸ் எல்லாம் வச்சு அப்படி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்பில் நைட்டுக்கு வேறு எதுவும் வேலை ஏதாவது மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 9:10 ஆகுது. ஏன்னா அந்த பையன் வந்து அப்துல் வந்து இன்னும் சாப்பாடு இப்படி எதுவுமே சொல்லலை. சொல்கிறான்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குதா. இந்த வருங்க, இது ஒரு கலரில் இருக்கும், இது ஒரு கலரில் இருக்கும். இது வந்து நம்ம மைனஸ் எப்பவும் உள்ளது. இது வந்து ஸ்பைசியாக இருக்கும். ஓகே, நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு அடுத்தாப்பில் அவன் எதுவும் வேலை எதுவும் கொடுக்கானா, சாப்பாடு எப்படி எதுவும் வாங்க சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு வந்து காஃபி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போனா நம்ம அப்துலுக்கும் கேட்டோம்னு சொல்லிட்டு அப்துலுக்கு ஃபோன் பண்ணேன். அப்துலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதில் எனக்கு ஹெர்ஃபியில் போய் வேணுங்க அப்படின்னாப்புல. இப்போ நம்ம ஹெர்ஃபிக்கு வந்திருக்கோம். ஹெர்ஃபியில் நம்ம ஆர்டர் போட்டுட்டு அப்படி நேராக அவங்க சொன்ன அந்த காலேஜ் பொண்ணு சொன்னாங்க இல்லையா, அந்த இதையும் சேர்த்தாப்புல நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே ஆர்டர் போட்டுட்டு அதை வாங்கிட்டு வர்றக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆகிடும். அப்படி இதையும் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே ஆர்டர் போட்டோம்னா எப்படி லேட் ஆகும். நம்ம அந்த இவங்க ரெடி பண்ணுறக்குள்ளே நம்ம அதை வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சரியாக வரும். அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு போய் உள்ளே போய் ஆர்டர் போட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு காஃபி வாங்குறக்காண்டி நம்ம அந்த அரை எம்முக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் அந்த பொண்ணுக்கு காஃபி வாங்கிட்டு வரோம். ஏன்னா அந்த அவனுக்கு அப்துலுக்கு வந்து ஆர்டர் போட்டு வந்திருக்கேன். இதை வாங்கிட்டு அப்படி போகிற வழியில் அதை வாங்கிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு. காஃபி பார்த்தீங்கன்னா 16 ரியால். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காஃபி ரெடி ஆகிரும். நம்ம அப்படி வாங்கிட்டு கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணு வாங்க சொன்ன காஃபி தான். ஓகே, இந்த காஃபிக்கு பேர் பார்த்திங்கன்னா ஐஸ் மச்சாவும். ஓகே, நம்ம அதை வாங்கியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு அப்படியே அவனுக்கு அந்த சாப்பாடு அப்படி வாங்கிட்டு கிளம்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடு வாங்கியாச்சு. ஓகே, சாப்பாடு வாங்கிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடும் பெப்சியும் ஓகே வாங்கியாச்சு. நம்ம இப்படி வாங்கிட்டு அப்படியே இப்போ ரூம் போவோம். ரூம் போயிட்டு இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி வந்து 10:23 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எதுவும் வேலைகள் இருக்கான்னு தெரில. ரூம் போயிட்டு அடுத்த என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து டியூட்டி முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு காஃபி அப்புறம் தம்பிக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ படுக்க வேண்டியதான். ஓகே, நம்மளுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. மேடம் எங்கேயும் வெளியே போகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எதுவும் குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.